அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான நேய பெருமக்களே, மாலை தீவில் இருந்து நான் அஹ்மத் முனவர் பேசுகிறேன். ஏற்கனவே என்னுடைய யூடியூப் தளத்தில் நான் பல சமுதாய சன்மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஸ்ரீலங்காவின் தேவைகள் பற்றி பேசினேன். இன்று ஒரு வித்தியாசமான முறையில் என் யூடியூப் தளத்தில் இதனை வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழனைத்தும் அல்லாஹுவுக்கே அல்ஹம்துலில்லாஹ். இந்த யூடியூப் தளத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் இன்னும் பழைய நிகழ்ச்சிகளை, அருமையான நிகழ்ச்சிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும். குறிப்பாக பழம்பெரும் நிகழ்வுகள், அனுபவங்கள் அவற்றையெல்லாம் சொல்வதற்கு முன்னர் நான் வந்த ஒரு பயண அனுபவத்தை சுருக்கமாக இந்த மஸ்ஜிதில் இருந்து பேசுகிறேன். மாலைதீவு தலைநகரம் மாலை என்பதாகும். இங்கே சுமார் 4 லட்சம் உள்நாட்டு மக்கள் வாழ்கிறார்கள். மாலைதீவினர்கள், வெளிநாட்டு மக்கள் சுமார் 2 லட்சம் என்று சொல்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து 6 லட்சம் என்று சொன்னாலும் கூட பரவாயில்லை என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது நான் பேசுகிறது மாலைதீவுக்கு, அதாவது மாலைக்கு வந்து, மாலை என்ற தலைநகரத்துக்கு வந்து அங்கிருந்து ஒரு தீவுக்கு வர வேண்டும். தினாது என்ற தீவு. என்னுடைய மகள் டாக்டர் இங்கே கடமை வருகிறார். இங்கே இருக்கின்ற அப்துல் சமத் என்ற ஒரு ஆஸ்பத்திரியில். இந்த ஆஸ்பத்திரி மிகவும் வித்தியாசமானது. நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆஸ்பத்திரியை சொல்வதற்கு முன்னர் இங்கே இருக்கின்ற மஸ்ஜிது பற்றி சொல்கிறேன். அருமையான ஒரு மிம்பர் இருக்கிறது. இந்த மிம்பரில் இருந்து பிரசங்கம் செய்வது உங்களுக்கு தெரியும், கொத்துபா பிரசங்கம். இந்த மஸ்ஜிதுகள் சுமார் 2000 உட்பட்ட மஸ்ஜிதுகள் முழு மாலைதீவு தீவுகளில் இருப்பதாக இங்கே கடமையாற்றுகின்ற ஹஸ்ரத் ஷேக் நஸ்மி மதனி அவர்கள் பேசுகிறார்கள். ஒரு அருமையான நிர்வாகம் நடக்கிறது. அரசாங்கம் நேரடியாக எல்லா மஸ்ஜிதுகளையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அரசு என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ, என்ன ஊர் மக்களுக்கு சொல்ல விளங்குகிறதோ அத்தனையும் இந்த மஸ்ஜிதுகள் மூலமாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வழிக்கிழமையும் என்ற கொத்துபா பிரசங்கம் கூட அரசாங்கத்தின் நேரடி கண்காணிப்பில் அனுப்புகின்ற கொத்துபா பிரசங்கத்தை அப்படியே இமாம்கள் ஓதுகிறார்கள். இந்த மஸ்ஜிதுகளில் நடக்கின்ற நிர்வாகம் கூட நேரடியாக அரசாங்கத்தின் கண்காணிப்பின் கீழ். அங்கே ட்ரஸ்டிமார்களோ, பரிபாலகர்களோ, தர்மகர்த்தாக்களோ எவருமே கிடையாது. அரசாங்கம் சம்பளம் கொடுத்து ஒரு பரிபாலிக்கின்ற ஒரு மேனேஜரை, முகாமையாளரை வைத்திருக்கிறார். நேரடியாக முகாமையாளர் அரசுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆலிம்கள் கூட, கடமையாற்றுகின்ற மௌலவிமார்கள் கூட இங்கே பள்ளியில் அரசாங்கத்தின் சம்பளத்தில் தான் வேலை செய்கிறார்கள். நான் கேள்விப்பட்ட மட்டில் தினமும் 100 மாலத்தீவு ரூபாய் வழங்கப்படுகிறது கைச்செலவுக்காக. மாத்திரமல்லாது சுமார் மாதம் 6000 ரூபாய் அளவில் சம்பளம் கொடுக்கிறார்கள். மாலத்தீவு மக்காஸ், அதாவது இலங்கை சலையில் 1,20,000 ரூபாய் பெறுமதியானது. அத்தகைய அருமையான நிர்வாகம் அரசாங்கம், மாலத்தீவு மக்கள் இங்கே அவர்கள் அந்த அரசாங்கத்தின் கீழ் அவர்கள் கடமையாற்றுகின்றார்கள், பணிபுரிகிறார்கள். ஆலிம்களும் பள்ளிவாசல் முகாமையாளரும் இலங்கைக்கு எவ்வளவு பெரிய முன்மாதிரி. ஒரு முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களத்தை வைத்துக்கொண்டும் நாங்கள் எவ்வளவோ வேலை செய்ய வேண்டியிருக்கிறது என்று பலர் சொல்வார்கள். வெறும் பேரீச்சம் பழத்தையும் குர்ஆனையும் வருகின்ற வேலைகளையும் அரசியல் தலைவர்கள் மூலமாக அவர்கள் செய்ய முடியாமல் ஹஜ் கமிட்டியை பாருங்கள், எவ்வளவெல்லாம் பிரச்சனைப்படுத்துகிறார்கள். அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு படிப்பினைக்காகத்தான் இந்த பதிவை நான் வைக்கிறேன். மிகச் சுருக்கமாக சொல்கிறேன். நேரடியாக அரசாங்கம் இந்த ஊரிலே, மாலைதீவிலே மக்களை தங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பேசுகின்ற ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி என்று இந்த மாலைதீவு மக்களுக்கான பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது. இருக்கின்ற ஜனாதிபதிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கட்சிகள் போட்டியிடுகின்றன. இந்த இருக்கின்ற பகுதி தினாது என்ற தீவு. மாலை நகரத்தில் இருந்து, தலைநகரில் இருந்து விமானத்தில் 1 மணித்தியாலம் பறந்து வந்து அங்கிருந்து படகு மூலமாக பயணித்து இந்த தினாதுவை நான் அடைந்தேன். ஏற்கனவே ஹஜ் நோன்பு பெருநாள் தினத்தில் நான் வழங்கிய அந்த வீடியோவில் இந்த நிகழ்வுகளை சொன்னேன். சுருக்கமாக இந்த சிறப்புகளை சொன்னேன். இங்கே இந்த மஸ்ஜித் பெயர் மரியம், தினாதுவில் இருக்கின்ற மஸ்ஜித் மரியம். அதுபோல 10 மஸ்ஜிதுகள் இங்கே இருக்கின்றன இந்த தீவிலே. மஸ்ஜித் தக்வா, மஸ்ஜித் சலாம், மஸ்ஜித் இஹ்லாஸ் என்றெல்லாம் இருக்கின்ற ஜும்மா பள்ளிவாசல்கள் 7. முழு மாலத்தீவிலும் சுமார் 2000 மஸ்ஜிதுகள் இருக்கிறார்களாம். இலங்கையில் நாங்கள் 20 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறோம். அந்த 20 லட்சம் முஸ்லிம்களுக்கும் எத்தனை மஸ்ஜிதுகள்? 2500க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள். ஆனால் 2500க்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் எல்லா மஸ்ஜிதிலும் இருக்கின்றன. இங்கு எந்த பிரச்சனையும் காணவில்லை. பாருங்கள், முழுவதும் குளிரூட்டப்பட்டு மின்சாரம் பில் கூட அரசாங்கத்தால் செலுத்தப்படுகின்ற ஒரு அருமையான நிலைமை, நிர்வாகம் இங்கே நடக்கிறது. ஐவேளை தொழுகைக்கான அசான் வருகின்ற இமாம் சொல்வார், அவரே காமத் சொல்வார், அவரே ஜமாத்தை நடத்துவார். அருமையாக தொழுதுபட்டு செல்வார்கள். ரமதான் நடுப்பகுதியில் நான் இங்கே வந்தபொழுது பார்த்தேன். தினமும் தராவீஹ் 8 ரக்காத் தொழுவிக்கப்படும். பின்னர் கியாமுல் நோன்பு 20க்கு பின்னர் தொடங்கியது. அதுபோலத்தான் பிறநாள் முழு நாட்டுக்கும் சொல்லப்பட்ட அறிவித்தல். 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புதன்கிழமை சவுதி அரேபியாவில் என்ன நடக்கிறது அதுதான் இங்கே நடக்கிறதோ என்னவோ, அப்படியே அவர்கள் செய்கிறார்கள். நான் 20 ரக்காத் தராவீஹை பற்றி இங்கே எதுவும் சொல்ல வரவில்லை. அதுதான் எங்களுடைய பாரம்பரியம். இலங்கை முஸ்லிம்கள் நிறைய பேர் அதனைத்தான் ஷாஃபி மதுபடி நடத்துகிறார்கள். ஆனால் இப்படியான ஒரு இஸ்லாமிய நாட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆரவாரம் அமைதியாக மிகவும் அற்புதமாக
மஸ்ஜிதுகள் பரிபாலனம் செய்யப்படுகின்றன என்பதற்கு சிறந்த உதாரணமாக இந்த தினாது தீவை நான் சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் என்னுடைய யூடியூப் தளங்களிலே இன்னும் பல முக்கியமான நிகழ்வுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக இந்த மாலத்தீவிலிருந்து மாத்திரமல்ல, இலங்கையிலே முஸ்லிம்கள் என்று எதிர்நோக்கியுள்ள ஹஜ் என்னுடைய அனுபவங்கள் 2001ஆம் ஆண்டு நான் ஹஜ்ஜுக்கு சென்ற பொழுது வெளியிட்ட நூலிலே அத்தனையும் தெரிவித்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அவற்றை மையமாக வைத்து அனுபவங்களாக வருவதற்கு ஆலோசனைகள் சொல்கின்ற அளவிற்கு அந்த நிகழ்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் அன்போடு சந்திக்கும் வரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடு நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். என்னுடைய கருத்துக்கள் கமெண்ட் பண்ணலாம், ஆலோசனைகள் சொல்லலாம். யூடியூப் தளம் என்பது என்னுடைய அஹமத் முனவரின் பயணம் என்பதாகும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியில் அன்போடு சந்திப்போம். மாலைதீவின் தினாது என்ற தீவில் இருக்கின்ற ஒரு மஸ்ஜித் மரியம் என்ற மஸ்ஜித் என்று இப்பொழுது நான் பேசி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். சமுதாயத்தை பற்றி சிந்திப்போம். வரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.